80 பேர்த்த அளப்பு எடுக்கிற, ஒரு மாதம் அளப்ப முடியாதா? மாடு கையோட விடாதீங்க. மாடு மஞ்சளுக்கு கொண்டு வரது உருவி விடுறதுக்கு தான். கையோட விட்டீங்கன்னா அந்த யாருக்கும் பாதிப்படுத்தினா அந்த மாட்டுக்காரருக்கு தான் பொறுப்பு. கையோட விட்டீங்கன்னா எதுவும் சேதாரம் ஏற்படுத்தினா அந்த மாட்டுக்காரருக்கு தான் பொறுப்பேற்றுக்கணும். மஞ்சளுக்கு கொண்டு வந்து மாட்டால உருவி விடுறதுக்கு தான், கையோட விடுறதுக்கு இல்ல. கையோட ஏதாவது சேதாரம் ஆயிடுச்சுன்னா அந்த மாட்டுக்காரருக்கு தான் பொறுப்பு. கயிறோட மாடு விடாதீங்க. கயிறோட மாடு வந்துச்சுன்னா அதனால ஏற்பட்ட சேதாரம் மாட்டுக்காரர் தான் பொறுப்பு. கயிறோட மாடு யாரு விட்டாலும் எதுவும் சேதாரம் ஆயிடுச்சுன்னா அந்த மாட்டுக்காரர் தான் பொறுப்பு. கயிறோட மாட்டை விடாதீங்க. மஞ்சள் வீட்டுக்கு கொண்டு வர்றது மூக்கு நாங்கள் அவுத்து விடுறதுக்கு தான் மஞ்சள் வீட்டுக்கு கொண்டு வர்றது. கயிறை கையோட நீங்க உருவி கையில வச்சுக்கோங்க, மாட்டோட விடாதீங்க. மாடை உருவி விடுங்க, கயிறோட விடாதீங்க. மாட்டை கயிறா உருகிட்டு மாட்டை மட்டும் விடுங்க, கயிறோட மாட்டை விடாதீங்க. மஞ்சள் வீட்டுக்கு மாடுகளை கொண்டு வருவது கயிறை அழுத்து உருவி விடுறதுதான். உருவி விட்டா மாடு வளருங்கிறதுக்காக மாடை உருவி விட சொல்லுவாங்க. கயிறோட விடாதீங்க. கயிறோட விட்டா அருமையான குறிப்பு, அருமையான குறிப்பு இருந்துச்சா. மாடு மஞ்சள் விட்டு முடிந்து விட்டது. மாடு பாட்ட போது ஆட்டம் போது